ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபுல் குழம்புக்கும் உப்பு இப்போவே போடுறதுனாலும் போட்டுடலாம். ஃபுல் குழம்புக்கும் போடுறதா இருந்தால் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 400 ml தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போது அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஹீப்டு டீஸ்பூன், நல்லா ஃபுல்லாக தலை தட்டிலாம் போடக்கூடாது, ஃபுல்லாக இருக்க டீஸ்பூனே போடணும். இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் மிளகாய் மல்லி சம அளவில் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போது குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு குழம்ப ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விடணும். மீன் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு. சுவையான சூடான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இது சூடான வெள்ளை சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மறுநாள் வச்சு இட்லி தோசை கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் இன்னும் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.